அனைவருக்கும் வணக்கம். 5வது நாளான இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் நம்ம டிஎன் பாளையம் அக்ரி ஆஃபீஸ். கரெக்டாக இது எந்த இடத்துல இருக்குதுன்னா, டிஎன் பாளையம் அண்ணா சிலை பஸ் ஸ்டாப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னா யூனியன் ஆஃபீஸ் காம்பவுண்ட்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம மாநிலத்தின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையோட நிர்வாக அமைப்பை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைன்னு 2021ஆம் ஆண்டில் பெயர் மாற்றம் பண்ணாங்க. இந்த துறையின் கட்டமைப்பின் முதன்மை தலைவராக இருப்பது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அவருக்கு கீழே வேளாண்மை துறை அமைச்சர் மற்றும் தலைமைச் செயலாளர் இருப்பாங்க. தலைமைச் செயலாளருக்கு கீழே கூடுதல் தலைமைச் செயலாளர் இருப்பாங்க. அவருக்கு கீழே 6 துறை வருது. வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, சந்தைப்படுத்துதல் மற்றும் விற்பனை துறை, விதை அறிவியல் துறை, பொறியியல் மற்றும் சர்க்கரை பயிர்கள். இதையடுத்து மீன்வளம் மற்றும் கால்நடை வளர்ப்பு தனியாக இருக்குது. ஒவ்வொரு துறைக்கும் கீழே டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே அடிஷ்னல் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம மாவட்ட அளவிலான நிர்வாகத்தை பற்றி பார்க்கலாம். இதில் முதல்ல ஜேடிஏ இருப்பாங்க, ஜாயிண்ட் டைரக்டரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அவருக்கு கீழே ஏடிஏ இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இவங்களுக்கு கீழே ஒவ்வொரு பிளாக் வைஸ் ஏஓ இருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். இவங்களுக்கு கீழே 6 ஏஏஓ, அதாவது அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இது போக ஒவ்வொரு பிளாக் வைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்லேயும் ஆத்மா ஸ்கீம் ரிலேட்டடாக 3 பேர் இருப்பாங்க. 2 ஏடிஎம் மற்றும் 1 பிடிஎம் இருப்பாங்க. நம்ம டிஎன் பாளையம் பிளாக்ல என்னென்ன கிராப்ஸ் மேஜராக கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா, மக்காச்சோளம், கரும்பு, நெல், மஞ்சள் மற்றும் தென்னை பயிர்கள் மேஜராக கல்டிவேட் பண்ணுறாங்க. அதனுடைய ஹெக்டர்ஸ் அண்டு வெரைட்டிஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். மஞ்சள் 60 ஹெக்டரில் கல்டிவேட் பண்ணுறாங்க. அதனுடைய வெரைட்டி பிஎஸ்ஆர் 1 and 2. தென்னை 60 ஹெக்டரில் கல்டிவேட் பண்ணுறாங்க. அதனுடைய வெரைட்டி பிஎஸ்ஆர் நெட்டை அண்டு குட்டைன்னு சொல்கிறாங்க. நெல் 100 ஹெக்டர்ஸில் கல்டிவேட் பண்ணுறாங்க. அதனுடைய வெரைட்டி ASD 16 அண்டு ADT 38, 39, கோ R50. இதுதான் டிஎன் பாளையம் அக்ரி ஆஃபீஸோடைய டெப்போனா சீட் ஸ்டோர் பண்ணுற ஏரியா. டிஎன் பாளையத்துலேயே 4 டெப்போ இருக்குது. இதுதான் மேஜரான டெப்போ. பிளாக்ல மொத்தம் 4 டெப்போ இருக்குது. அதில் டிஎன் பாளையமில் அக்ரி ஆஃபீஸில் இருக்கிற டெப்போ தான் மெயின் டெப்போ. மிச்சம் 3 இருக்கிறது சப் டெப்போ. 3 சப் டெப்போவில் காசிபாளையம், கள்ளிப்பட்டி, 4 ரோடு இன்க்ளூட் ஆகும். காசிபாளையம் கிரேட் 2 டெப்போவில் வரும். கள்ளிப்பட்டியும் 4 ரோடும் கிரேட் 3 டெப்போவில் வரும். டிஸ்ட்ரிக்ட்லேயே 4 பிளாக் கொண்ட பெரிய டெப்போ நம்ம டிஎன் பாளையமோட டெப்போ தான். எங்களுக்கு இதை பற்றின தெளிவான விளக்கத்தை கொடுத்தது நம்ம வட்டாரத்தோட ஏடிஏ திரு கார்த்திகேயன் அவர்கள், ஏஓ திருமதி சந்தியா அவர்கள். மேலும் இது போன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம டிஎன்பி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.